இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை கண்டிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்துவதும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இயேசு தீர்க்கதரிசி மூலமா சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. இயேசுவை குறித்து இயேசுவின் மூலமாக இயேசுவை இந்த வார்த்தைகளை வாசிக்கிறார். இவைகளை வாசிக்கும் பொழுது இயேசு இவைகள் எல்லாம் குறிக்கப்பட்டது என்று நிறைவேறுகிறது. தன்னை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் இருந்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணுகிறார்? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். எடுத்தவனை மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபப்பட்டது என்று பிரசங்கிக்கிறார். வியாதிஸ்தரை சுகமாக்குறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறார் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பார்வையற்றவர்கள் பார்வை பெற்றார்கள், பலத்த காரியங்களை செய்கிறார். அனுக்கிரக வருஷத்தை குறித்தும் அநேக காரியங்களை குறித்து அவர் போதிக்கிறார். அந்த ஆவியானவர் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே சுவிசேஷத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. இஃப் யூ ஆர் ரியலி அனாயிண்டட் சொல்லுவாங்க. உண்மையாகவே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த ஆவியானவர் இருந்தார்னா உங்களால் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் பெற்ற நன்மைகள், நீங்கள் பெற்ற சமாதானம், நீங்கள் பெற்ற நம்பிக்கை மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க. இன்னைக்கு சொல்லுகிறோம், நீங்க சுவிசேஷ ஊழியம் குறைஞ்சிக்கிட்டே போத. இயேசு பற்றி நான் அறியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது மதத்தை பரப்புவதல்ல. இயேசுதான் ரட்சகர். அவர்தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர்தான் நம்மளை ரட்சிக்கிறவர். அவர்தான் நம்மை மீட்டெடுக்க ரத்தத்தை சிந்தினவர். இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டுமே. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், பாவிகளின் நேசரவர். பாவங்களை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார், மீண்டும் வாய்ப்புகளை கொடுக்கிறார், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதனால் முடியாதவைகளை இயேசுவானவர் நமக்கு செய்து கொடுப்பார். அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும், இயேசுவே கூப்பிடுத சத்தத்தை கேட்டு உடனே வந்து உதவி செய்வார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த இயேசுவை குறித்து நாம் சொல்ல வேண்டுமே. குறிப்பிட்ட வாலிபன் வியாதியினால் மரணப்படுக்கையில் இருக்கிறான். இயேசுவை பற்றி தெரியாது. அவள் புத்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள். நுரையில் எல்லாமே அந்த சைரோக டிபி நோயினால அப்படி கரைஞ்சு போச்சுது. அது அப்படியே அந்த கிருமிகள் திணிர்ச்சுது. டாக்டர்ஸ் முடியாதுன்ட்டாங்க. அந்த கிருமி தொற்று நிறைந்த ஒரு அறையில கிடக்கிறான். வீட்டார் அவனை கவனிக்க முடியாதுன்னு சொல்ல, ஏன்னா மறித்து விடுவான்னு சொல்ற அந்த செய்தினால, இந்த மருத்துவ ரிப்போர்ட்னால இனி அவ்வளவுதான் முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளை, யாருன்ற பேரு குறிப்பிடப்படல, இன்னைக்கு வரை கண்டுபிடிக்க, அந்த பிள்ளை போய் ஒரு பாட்டை பாடி இயேசுவை பற்றி சொல்றா. இந்த வாலிபன் அவனை துரத்துறான், போ வெளியே போ, கிருமிகள் நிறைந்த இடத்துல நீ வந்து இயேசு பற்றி சொல்லியதுக்கு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி 4-5 நாள் தொடர்ந்து வர்றான். அவன் துரத்தினாலும் அவனுக்கு புரியல, என்னடா அந்த பெண்ணு புலவு தூரம் நம்ம துரத்தி கடினமா நடந்துட்டாலும் தனக்கு நோய் வந்துருமான்னு அந்த பயம் கூட இல்லாம இயேசு பற்றி சொல்றாள்னு சொல்லிட்டு அடுத்தல அவ சொல்றா, சரி நான் நீ என்ன தொந்தரப்படுத்த வர மாட்டேன். ஒரு புதிய ஏற்பாடு ஒரு பைபிளை கையில கொடுத்து இதுல சுவிசேஷ பகுதியை வாசித்து பாரு, மத்தேயுவிலிருந்து வாசிக்கி சொல்லிட்டு அந்த பெண் மறைஞ்சிருந்தா. இந்த வாலிபன் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இயேசுவை பற்றி அறிந்து கொள்கிறான். என்ன நடக்கிறது தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது, சமாதானம் வருது, தைரியம் வருது, ஒரு நம்பிக்கை வருது. அடுத்தல இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தேவனுடைய வல்லம் அந்த சரீரத்தில் இறங்குறது. ஆவியான நிரப்பி அணுக்களையும் தசைகளையும் எலும்புகளையும் நரம்புகளையும் பலனுள்ளதா மாத்துறாரு. அந்த டிபி நோய் இருந்த இடமே தெரியாம சுகமாயிட்டான். நுரையீரல் புதுசா வந்துருச்சு. புது பலத்தோடு துள்ளி குதிச்சு எழும்புறான். ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். வீட்டுல எவ்வளவு எதிர்ப்பு, கவலைப்படல. தேவன் வல்லமையா பயன்படுத்துறான். முழு குடும்பம் ஆண்டவர்கள் வந்துட்டாங்க. ஒரு தீக்குச்சி போதுமே ஒரு காட்டை கொளுத்த, ஒரு மெழுகுவர்த்தி போற வீட்டில் முழுவதும் வெளிச்சத்தை கொண்டு வர வல்லமையா பயன்படுத்தி ஒரு அசைவை ஏற்படுத்திட்டு தான் போயிருக்காரு. அவர் தான் ஊழியர் பால் யாங்கிஷோ. தென் கொரியாவை மட்டும் இல்ல, உலகத்தை அசைச்சாரு. லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய ஆலயத்தில் விசுவாசிகளா இருந்தாங்க. பெரிய ஆலயம். ஆரம்பம் அற்பமா தான் இருந்துச்சு. ஆவியானவர் இறங்குனாரு. ஒரு சிறு பிள்ளை தான் அதுக்கு வழி காட்டினா. இன்னைக்கு ஆவியான நம்மில இருந்தா
நாமும் சுவிசேஷ ஒளிய உலகமெங்கும் கொண்டு போவோம், வீசச் செய்வோம். ஏன் சொல்லக்கூடாது? ஆண்டவர் என்ன நடத்தினார், ஆண்டவர் எனக்கு பேசினாரு, ஆண்டவர் உணர்த்தினார், என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிற எவ்வளவோ அற்புதங்களை பெற்றிருக்கிறோம். மற்றோட அந்த இயேசுவை அறிமுகப்படுத்துவோம், இயேசுவை பற்றி சொல்லுவோம், அந்த அன்புக்குள்ள அவங்களும் கொண்டு வருவோம். அவர்களும் வாழ்ந்திருக்கட்டும், இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும். நம்பிக்கையோட ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக மீண்டுமா நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கு கிருபை கொடுத்து இந்த நாளை காண செய்றீங்கப்பா. வேகமா இந்த நாட்கள் ஓடுதுப்பா. இப்பதான் இந்த மாதம் தொடங்கி 10 நாட்கள் முடிய போதே. 10வது நாள் வந்திருக்கிறோம். எங்கள் நினைத்தரலைங்க. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய அன்பை பெற்றுக் கொண்டவர்களாய் மட்டுமல்ல, அற்புதத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் மட்டுமல்ல, மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஊழியத்தை தொடர்ந்து செய்யட்டும். சுவிசேஷ ஊழியம், சுவிசேஷ சொல்றதை நிறுத்திருந்தா திரும்பவும் சொல்லட்டுப்பா. இயேசுவின் அன்பை மீண்டுமா உலகத்துக்கு காண்பிக்கட்டும். இந்த ஆவியான நிறைத்தருள்வீராக. எதற்காக எங்களை அழைத்தீரோ நிறைத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அந்த ஆவியானவர் நிறைவோடு இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும், விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு காரணமாக இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பிள்ளைகளை மாறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே.